ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்குல்ல, அதில் 25 சென்டென்சஸ் அப்படி இங்கிலீஷில் நாம் பேசி ட்ரை பண்ண போகிறோங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இது நல்லது இல்லை சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது நல்லது இல்லை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் குட். திஸ் இஸ் நாட் குட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், திஸ் இஸ் நாட் குட். சூப்பருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்னால் நிற்க முடியலை. ரொம்ப நேரம் லைனில் நிற்போம் பார்த்தீங்களா, கால்லாம் வலிக்கும். நம்ம சொல்லுவோம் என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. நான் கடைசியாக அவங்ககிட்ட கேள்வி கேட்பேன். இந்த 25 சென்டென்சஸ்லேருந்து நான் கடைசியாக அவங்ககிட்ட கேள்வி கேட்பேன். அதனால் நல்லா கவனமாக பாருங்கள், ஓகேங்களா. என்னால் நிற்க முடியல அப்படிங்கிறதுக்கு ஐ கேன் நாட் ஸ்டாண்ட். இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஐ காண்ட் ஸ்டாண்ட். ஐ காண்ட் ஸ்டாண்ட். ஐ காண்ட் ஸ்டாண்ட். என்னால் நிற்க முடியலை. நெக்ஸ்ட் ஒன், என்னால் நம்ப முடியலை. அதை எப்படி சொல்லலாம், ஐ கேன் நாட் பிலீவ். ஐ கேன் நாட் பிலீவ். அதை நம்ம ஐ காண்ட் பிலீவ். ஐ காண்ட் பிலீவ். கேன் நாட் அப்படிங்கிறத நம்ம இங்கே காண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், எப்படி சொல்லலாம், ஐ காண்ட் பிலீவ். பிலீவ்னா நம்புறது, நம்ப முடியல அப்படின்னா காண்ட் பிலீவ். என்னால் நம்ப முடியல அப்படின்னா ஐ காண்ட் பிலீவ். நெக்ஸ்ட் ஒன், நீ சாப்பிட்டையா, நீ சாப்பிட்டாயா அப்படிங்கிறதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டிட் யூ ஈட். டிட் யூ ஈட். அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் சாப்பிட்டேன். எப்படி சொல்லலாம், சிம்பிள் தாங்க, ஐ ஏட். ஐ ஏட். நெக்ஸ்ட் ஒன், ஏன் கத்துற, ஏன் கத்துகிறாய். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். ஷவுட்டிங் அப்படின்னா கத்துறது. நீ ஏன் கத்துற அப்படிங்கிறதுக்கு ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். நெக்ஸ்ட் ஒன், வெளியே காத்திரு. வெளியே காத்திரு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வெயிட் அவுட் சைட். வெயிட் அவுட் சைட். வெயிட்னா காத்திரு, அவுட் சைட் அப்படின்னா வெளியே. நெக்ஸ்ட் ஒன், மரியாதை கொடு. அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பெரியவங்களுக்கு. மரியாதை கொடு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கிவ் ரெஸ்பெக்ட். கிவ் ரெஸ்பெக்ட். நெக்ஸ்ட் ஒன், உன் ஃப்ரெண்டு வந்தானா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம் அவன் வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவன் வந்தான் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க, ஹீ கேம். ஹீ கேம். அவன் வந்தான். நெக்ஸ்ட் ஒன், அவனை மன்னித்து விடு. அவனை மன்னித்து விடு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்கிவ் ஹிம். ஃபர்கிவ் ஹிம். ஃபர்கிவ் ஹிம். ஃபர்கிவ் அப்படின்னா மன்னிக்கிறது, ஹிம்னா அவனை. ஃபர்கிவ் ஹிம் அப்படின்னா அவனை மன்னித்து விடு. நெக்ஸ்ட் ஒன், நீ வந்துட்டுருக்கியா. நீ வந்துட்டு இருக்கிறியா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆர் யூ கம்மிங். ஆர் யூ கம்மிங். கம்மிங்னா வர்றது. ஆர் யூ கம்மிங். நீ வந்துட்டுருக்கியா. நெக்ஸ்ட் ஒன், சாப்பாடு எப்படி இருந்துச்சு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்டு வருவோம். அப்போ மற்றவங்க கேட்பாங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா என்ன வரும், சிம்பிள் தாங்க, ஹவ் வாஸ் த ஃபுட். ஹவ் வாஸ் த ஃபுட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், ஹவ் வாஸ் த ஃபுட். ஹவ் வாஸ் த ஃபுட். சாப்பாடு எப்படி இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், உன் வீடு எங்கே இருக்குது. நானும் இந்த தெருவுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறேன், உன் வீடே தெரிய மாட்டேங்குது, உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. உன் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வேர் இஸ் யுவர் ஹவுஸ். வேர் இஸ் யுவர் ஹவுஸ். வேர்னா எங்கே, யுவர் ஹவுஸ். யுவர் ஹவுஸ் அப்படின்னா உன்னுடைய வீடு. உன் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேர் இஸ் யுவர் ஹவுஸ். வேர் இஸ் யுவர் ஹவுஸ். நெக்ஸ்ட் ஒன், அவன் என் சொந்தக்காரன். அவன் என் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இஸ் மை ரிலேட்டிவ். அவன் என் சொந்தக்காரன். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன நினைக்கிறாய். நான் உன்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், இதை குறித்து நீ என்ன நினைக்கிற. நீ என்ன நினைக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாட் டு யூ திங்க். வாட் டு யூ திங்க். வாட் டு யூ திங்க். திங்க்னா நினைக்கிறது. வாட் டு யூ திங்க். நீ என்ன நினைக்கிறாய். நெக்ஸ்ட் ஒன், நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா.
நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ ஹோம். ஐ ஹாவ் டு கோ ஹோம். நான் வீட்டுக்கு போகணும். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். வெரி இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் ஒன் தேவையில்லாமல் பேசாத. தேவையானதை மட்டும் பேசு, தேவையில்லாமல் பேசாதன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் டாக் unnecessarily. டோன்ட் டாக் unnecessarily. unnecessarily தேவையில்லாமல். டோன்ட் டாக்னா பேசாதே. தேவையில்லாமல் பேசாதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் டாக் unnecessarily. நெக்ஸ்ட் ஒன் நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், நான் உன்னைய அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃபோனில். அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ வில் கால் யூ லேட்டர். நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன். நெக்ஸ்ட் ஒன் நாங்கள் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். டைம் ஆயிடுச்சு, எல்லாருமே கிளம்பணும், நாங்கள் உங்களுக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறோம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. வி ஆர்னா நாங்கள், வெயிட்டிங் ஃபார் யூ உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ நாங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம், உனக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் எப்படின்னாலும். நெக்ஸ்ட் ஒன் அவர்கள் உன் நண்பர்களா. அவர்கள் உன் நண்பர்களா. நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க, நம்ம வீட்டிலேருந்து கேட்பாங்க அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா ஆர் தே யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆர் தே யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆர் தே யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் உன் நண்பர்களா. நெக்ஸ்ட் ஒன் எல்லாமே சரியாக தான் இருக்கிறது. எல்லாம் சரியாக தான் இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல். எல்லாம் சரியாக தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் நீ எப்படி வந்த. நீ எப்படி வந்த எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹவு டிட் யூ கம். ஹவு டிட் யூ கம். ஹவு டிட் யூ கம். நீ எப்படி வந்த. நெக்ஸ்ட் ஒன் அது உங்களுக்கு பிடிக்குமா. அது உங்களுக்கு பிடிக்குமா எப்படி கேட்கலாம் அப்படின்னா டு யூ லைக் இட். டு யூ லைக் இட். டு யூ லைக் இட் எப்படி சொல்லலாம் டு யூ லைக் இட். ஓகேங்க, ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்குங்க. அவன் வந்தான். அவன் வந்தான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு இதை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன்ல, என்ன அப்படின்னா சாப்பாடு எப்படி இருந்துச்சு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு என்ன வரும் அதுக்கு. சிம்பிள் தாங்க, ஹவ் வாஸ் த ஃபுட். ஹவ் வாஸ் த ஃபுட். இதையும் நீங்கள் காமெண்ட்டில் சொல்லனாலும் சொல்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.